ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணிக்கு அடுத்த பும்ரா கிடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ் பாராட்டி பேசியிருக்காரு. மயங்க் யாதவ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இப்போ வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறாரு. எப்படி கேகேஆரில் ரிங்கு சிங் ஒரு சில சீசனாக அந்த கேகேஆர் அணியில் இருந்தாலுமே கூட அவர் எப்போ கடைசி ஓவரில் 5 பந்தில் 5 சிக்ஸ் அடித்தாரோ அப்போ தான் வெளியே தெரிய ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அப்படியே இந்தியாவிலே அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ இந்த சீசன்லையும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கன்சிஸ்டண்ட்டாக ரிங்கு சிங் கொடுத்துட்ருக்காரு. T20 வேர்ல்டு கப்பில் ரிங்கு சிங் ஆடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த வகையில் மயங்க் யாதவ் இந்த சீசனில் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சீசனில் அவர் வெளியில் தெரிஞ்சாலுமே கூட 2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா லக்னோ அவர் வாங்கிட்டாங்க. ஒரு 2 வருஷமாக அவர் ட்ரெயின் பண்ணி லக்னோவில் வச்சுருக்காங்க. இப்போ அவரை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. அசால்ட்டாக வேகமாக பால் போடுறாரு. 145 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே தான் பெரும்பாலான பால்ஸ் இருக்குது. இவருடைய வேகம் குறைவான பந்தே ஒரு 140 கிட்ட தான் வருது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணி இருக்காரு. இவருடைய பந்தில் என்ன பிரச்சனைனா நல்ல பவுன்சர் போடுறாரு, பயங்கர ஸ்பீடாக வருது. பேட்ஸ்மேன் பேட்டை தூக்கி ஃபோர்ஸாக அடிக்கிறதுக்கு முன்னாடி பால் பேட்டில் பட்டு அது டாப் எட்ஜ் ஆயிடுது. அந்த மாதிரி தான் நிறைய விக்கெட்ஸ் போணுச்சு. கடைசியாக இவர் ஆடின 2 கேம்லையுமே 3 விக்கெட்ஸை கைப்பற்றியிருக்காரு. இத்தனைக்கும் ரன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 25க்கு மேலே கொடுக்கல. 4 ஓவர் போட்டு 20-25க்குள்ளே ரன்னையும் கொடுத்து 3 விக்கெட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ இவரை ரோஹித் சர்மா பாராட்டி பேசியிருக்காரு. அடுத்த பும்ரா மாதிரி வருவதற்கான எல்லா வாய்ப்பும் உனக்கு இருக்கு. பும்ரா பயங்கரமாக யார்கர்ஸ் போடுவார். யார்கர் அவருடைய ப்ளஸ்னா பவுன்சர் பால் உன்னோட ப்ளஸ்ஸாக இருக்கும். நீ போடுற வேகத்துக்கு பேட்ஸ்மேன்கள் நடுங்கி போகிறாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கன்சிஸ்டண்ட்டாக நீ கொடுத்த அப்படின்னா T20 வேர்ல்டு கப்லேயே உனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக தான் வந்திருக்கோம். ஆனால் நீ உன்னை ப்ரூவ் பண்ணணும். 2 கேமில் நல்லா ஆடினா மட்டும் பத்தாது, இதே கண்டினியூ பண்ணு அப்படின்னு ரோஹித் பேசியிருக்காரு. நன்றி.